ஆஸ் அ பில்டரா இந்த 6 டிசைன் ட்ரெண்ட்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். டபுள் என்ட்ரி பாத்ரூம் டோர். ஒரு பாத்ரூமுக்கு ஆக்சஸ் வேணும்ட்டு 2 ரூம்ல இருந்து ஒரே பாத்ரூமுக்கு 2 டோர் வைக்கிறது. இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. செகண்ட், வெறும் சின்ன ரூம்ல எனக்கு ரூம் வெளிச்சம் பெருசா வேணும்ட்டு பெரிய சைஸ் விண்டோஸ் போறது. அது உங்களோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக ப்ராப்பர் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு என்ன சைஸ் விண்டோஸ் தேவையோ அந்த விண்டோஸை வச்சாலே போதும். தேர்ட், ஓப்பன் கிச்சன். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஓப்பன் கிச்சன் ரெக்கமெண்டபிள் தான், ஒன்லி இஃப் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா. இல்லனா சடனா கெஸ்ட் வரும்போது ரொம்ப மெஸ்ஸியா இருக்குன்னா அதை இமிடியேட்டா க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபோர்த், அண்டர் ஸ்டோரேஜ் பெட். இது ரொம்ப தேவைனா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி திறந்து யூஸ் பண்ண போறது இல்ல. அதை ஆப்ரேட் பண்றதும் ரொம்ப கஷ்டம். கீழே தூசியும் நிறைய அடையும். ஃபிஃப்த், டூ மெனி டெக்ஸ்சர்ஸ் ஆன் வால். ஒரு ரூம் இருக்குன்னா ஹைலைட்டர் வாலுக்கு 20% மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் லாஸ்டா, கார் பார்க்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மெயின் டோர் என்ட்ரி. அதாவது ஒரு வீடு கட்டும் போது கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தனியா இருக்கிற மாதிரியும் மெயின் டோர் ஆக்சஸ் எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லாம உள்ள வர்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய வீட்ல இடம் கன்ஸ்ட்ரைனா இருக்குதுன்ட்டு மெயின் டோருக்கு வெளியவே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அது டெய்லி யூட்டிலைசேஷனுக்கு ரொம்பவே கஷ்டம். இது தவிர ரீசன்ட் டிசைன் ட்ரெண்ட்ஸை நம்ம வீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ரிப்ளை பண்றேன்.